மெத்தடை பிடிச்சி போயிட்டுருப்பாங்க. ஒரு எடுத்துக்காட்டாக சொல்கிறேன். நான் ஜாதகம் பார்க்குறதுல ராசி சக்கரத்தை தாண்டி போகவே மாட்டேன். கோட்டை தாண்டி நானும் போக மாட்டேன், நீயும் வரக்கூடாது. என்னை அஷ்டவர்க்கத்துக்கு கூப்பிட்டு போகிறேன், என்ன ஷட்வர்க்க பலத்துக்கு கூப்பிட்டு போகிறேன், அங்கே போகிறேன் இங்கே வரேன், நீ எங்கே வேணாலும் போ, நான் இங்கனக்குள்ளேயே தான் ரவுண்ட் அடிப்பேன், சங்கு சக்கரம் மாதிரி அங்கனையே தான் சுற்றிக்கிருப்பேன் மாதிரி அப்படியே சுற்றுவோம். அடுத்தது ஐயா ஒரு விஷயம் தெளிவாக சொன்னாங்க. அதாவது இன்றைக்கி என்ன ராசின்னு பாருங்கள். இன்றைக்கி என்ன ராசின்னு பார்த்தீங்களா? எல்லார் கையிலையும் சாப்பிட்டு இருந்தது. அவர் சொன்னதும் பார்த்துருக்கணும். பார்த்தீங்களா? மேஷ ராசி. அவர் விருச்சகத்தை எடுத்துக்காட்டாக வச்சு செவ்வாய் அப்படின்னாரு. அதில் பாருங்கள் பிரசன்னம் எப்படி பேசுன்னு. ஆக்சுவலாகவே செவ்வாய் தான், ஆனால் விருச்சகத்தை சொல்லுது. சரியா? அப்போ பிரசன்னத்துக்கு என்ன வலுன்னு பாருங்கள். அவர் சொன்னதுமே நான் எடுத்து பார்த்தேன். இன்றைக்கி என்ன நட்சத்திரம் ராசின்னு பார்க்கல, மேஷ ராசி வந்தது. அதான் பிரசன்னத்தோட வலு அப்படின்னு. அதே மாதிரி இன்னொரு பாயிண்ட் சொன்னாங்க. அதாவது வடக்கையும் கிழக்கையும் தண்ணி ஏன் போகணும் அப்படின்னா தெற்கையும் மேற்கும் உயர்வாக இருக்கணும் அப்படின்னு அந்த ஒரு பாயிண்ட் சொன்னாங்க இல்லைங்களா, உயர்வாக இருக்குன்னு. இது பாடலில் இருக்குது சார். இது நமக்கு படித்தா புரியாது சார். ஆனால் இப்படி இவங்கெல்லாம் படிச்சுட்டு சொன்னாங்கன்னா நமக்கு புரியும். அறுக்கணும் சோமன் தானும் அழகுடன் மிகவே தாழ்ந்து திருக்கிளர் மேற்கும் தெற்கும் தெரிந்துயர் பூமி மேலாம் வருத்தமில் வாழ்வு வாழ்வருங்கிறான் வாஸ்து புத்தகத்தில். அப்படின்னா என்ன அர்த்தம்? தெற்கு மேற்கு தூக்கிட்டு இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஆனால் இந்தியாவை பாருங்கள், வடக்கையும் கிழக்கையும் தூக்கிட்டு நிற்கும். இமயமலை இருக்கும், ரைட்டா? இங்கே கன்னிமூலையே இருக்காது, கூமாட்சியமாக இருக்கும் எங்கள் கன்னியாகுமரியில். அது ஆனால் பேர் தான் கன்னியாகுமரின்னு வச்சுருக்கேன். நம்ம ஊரில் பேர் வைக்கிறதுல கில்லாடி. வெள்ளைச்சாமின்னு வைப்பேன், கண்ணங்கரையில்னு இருப்பேன். கருப்பு சாமின்னு வச்சுருப்பேன், ஜேப்பாக இருப்பேன். ஆரைக்கு சாமின்னு வேறு வச்சா ஆஸ்பத்திரிக்கே நடப்பேன். அது மாதிரி நமக்கு இந்தியாவோட டிசைனே அப்படி. அந்த பக்கம் சிக்கலாக இருக்கிறனால, அதாவது சனி மூலை தூக்கிட்டு நிற்கிறனால அவங்க மேலே ஸ்டேபிளாக நிற்கவும் தெரியாது. யார் இந்த நார்த் இந்தியாவில் இருக்குது. அதே இது சவுத் இந்தியாவிலேருந்து போனால் நம்மளை விடவும் மாட்டாங்க. பாருங்கள் எப்படி இருக்குன்னு. அப்படித்தான் ஓடுது. அப்போ இப்படியும் நம்ம எடுத்துக்கலாம் வாஸ்துவை பொறுத்த வரைக்கும் அவங்க சொன்னதுங்கிறது. அதே மாதிரி பிரசன்ன லக்னத்துக்கு 4ஆம் இடத்துல சனி செவ்வாய் நின்றுச்சுன்னா அந்த இடத்துல பெணம் இருக்கும் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட்டை சொன்னாங்க. இப்போ ஜனன ஜாதகத்தில் ஒரு லக்னத்துக்கு 4ல் சனி செவ்வாய் நிற்கிது. என்ன சார் சொல்கிறது அப்படின்னா, 4ஆம் இடத்துல சனி செவ்வாய் நின்றுச்சுன்னா நிச்சயமாக அந்த ஜாதகன் தான் பிறந்த இடத்த விட்டு இடம் மாறி தான் செட்டில் ஆகிருக்கணும். மாற்று கருத்தே கிடையாது. இடம் மாறணும். இடம் மாறலைன்னா இல்லை நான் அதே வீட்டில் தான் இருக்கேன் அப்படின்னா சிம்பிளாக ஜாதகம் தப்புன்ட்டு போயிட வேண்டியதான். நான் சொன்னது என்றைக்கும் தப்பு வரக்கூடாது அப்படின்ற மாதிரி ஜாதகம் தப்புன்னு சொல்லிடுறதா அப்படின்னா நிஜமா சார் 4ல் சனி செவ்வாய் இருந்தால் இடமாறுதல் வர்றதுக்கான வாய்ப்பு பெரும்பான்மையாக உண்டு. அப்போ அவங்க ஐயா தான் சொன்னாங்க, மந்தன் செய் இருவர் கூடி இருந்திட அதுவந்தீது அந்தது இடமுமாக அறுதியாய் தீம்புண்டாகும் உந்தவர் 4-3 ஓரெட்டு 10 நோக்கில் அந்தமாய் நினைப்பர் கண்டாய் 6 மாதந்தண்ணில். எது மணிகண்ட கேரள ஜோதிடம் சொன்னாங்க இல்லையா? அந்த பாடல் அப்படித்தான் சொல்லுது. 6-12 மாதத்தில் சனி செவ்வாய் சேர்ந்துருக்க ஒரு ஜாதகன் பிறந்தான்னா அந்த ஜாதகத்துக்கு 12 மாதத்தில் ரிசல்ட் வந்துடும். எது கடுமையான பலன்கள் நடத்துகிறோம் அப்படின்ற மாதிரியான அமைப்பு. கண்டங்கள் 4-8 கருதிய சனிசெய நிற்கில் தெண்டங்கள் மிக உண்டாகும் திரவிய நாசமாகும் கொண்டதோர் மனைவி வேறாங் குறித்திடுஞ்செட்டு நஷ்டம் பண்டுள்ள நகரம் விட்டு பரதேசம் போவார் தானே. எப்படி சனி செவ்வாய் சேர்க்கைக்கு. அப்போது இது இப்போ ரொம்ப பாசிட்டிவாக சொல்லிட்டான் இல்லைங்களா? ரொம்ப சிரமப்படுவாங்கிற பாயிண்ட் வந்துருச்சு. இப்போ பாருங்கள், நூதனம் இலங்கினாலில் நுடங்கிய சனிசை கூடில் மாதன ஞானம் வித்தை வருபராக்கிரமம் உள்ளோம். அதாவது 4ஆம் இடத்துல சனி செவ்வாய் சேர்ந்துருந்துச்சுன்னா மாதனம் மிகப்பெரிய தனம் பெற்றவனாகவும் வித்தை கற்றவனாகவும் பராக்கிரமசாலியாகவும் வருவான்றான். இந்த சனி செவ்வாய் சேர்க்கை இருக்கு இல்லையா 4ஆம் இடத்துல, அதில் சனி ஆட்சியாக இருக்குது செவ்வாய் ஆட்சியாக இருக்குன்னா அந்த இடம் யோகமாக வேலை செஞ்சிடும். 2ல் ஏதோ ஒன்று ஆட்சியாக இருந்தால் சரி. அந்த சனி செவ்வாய்க்கு வீடு கொடுத்தவன் ஆட்சி உச்சமாயிட்டா அப்பையும் யோகமாக வேலை செய்யும். சரி, அந்த தசாபுத்தியே வரலைன்னா அதனால் எந்த பாதகமும் வந்துட போகிறதில்ல சனி செவ்வாய் சேர்க்கையை பொறுத்து. ஆனால் நம்மால் என்ன பண்ணுவாங்க, அதை எடுத்தது அப்படி பார்த்ததுமே சனி செவ்வாய் சேர்க்கை ஆச்சா அண்ணன் தம்பி ஒத்து போக மாட்டேன், பங்காளிகளோட ஒத்து போகாது, தொழில் சரி இருக்காது, கவர்மெண்ட் சைட்லேருந்து உனக்கு எந்த சப்போர்ட் இருக்காது, ஒழுங்காக படிக்க மாட்டேன், படபடன்னு நம்ம பலன் சொல்லுவோம் இல்லையா? ஆனால் அதை அந்த மாதிரி எடுத்துக்க முடியாது. ஸோ இந்த சனி செவ்வாய் சேர்க்கையை அந்த அளவுக்கு நேரோவாக, அதாவது ஒரே மாதிரியாக, அதாவது ஜோசியம் சொல்கிறதுங்கிறது டார்கெட்டடாக சொல்லணும்னு சொல்லுவாங்க. இப்போ ஒரு கேள்வி கேட்டு வர்றாங்கன்னா அந்த கேள்விக்கான பதில் கரெக்டாக போய் நிற்கணுமே தவிர மொத்தமாக டிராக்டரில் மண்ணள்ளிட்டு கொட்டின மாதிரி கொட்டக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரியான ஒரு அமைப்பு. இன்னொன்று சொன்னாங்க பாருங்கள், தேசிகன் அப்படின்னு ஒன்று சொன்னாங்க. தேசிகன்னா சன்னியாசி யோகம். இந்த சன்னியாசி யோகத்தை பற்றி ஜாதக அலங்காரம் எப்படி சொல்லுதுறீங்களா? சூப்பராக சொல்லலாம். அந்த பாட்டை தான் ஐயா ஆரம்பித்தாங்க, ஆனால் முழுசாக சொல்ல விட்டாங்க. தேசரும் 10ஆம் ஆதி 4 இடத்தில் இருக்க செப்பிய 4ஆம் ஆதி திரிகோணம் மெய்த பூசலரும் பாம்பல்லாது ஒரு 4 கிரகம் பொருந்தி 10 இருக்கும்போது சன்னியாசியாம்
இப்படி ஒரு சன்னியாசி. ஓசைக்கு 4ஆம் வீடு முதல் 10ஆம் மனை மட்டும் ஓரேழு வீட்டுன்னு கிரகம் ஒழியாமல் நிற்க காசினியில் வாழ்வோர்க்கெல்லாம் தேசிகனையாகி கதித்திடும் சன்னியாசி எனவே கருதல் வேண்டும். வேண்டிடும் செவ்வாய் ரவி மதி மூவர் கூடி விரும்பி 10ஆம் இடத்தில் நிற்க மின்னார் ஒன்றனுக்கும் ஈண்டியதோர் விரிவில்லா சன்னியாசியாவான். இனிய புதன் கதிரோன் உச்சமாக தாண்டுவிய தானத்தில் சுக்கிரன் மேவ சனியொருவனாகி சுக்கிரனை பார்க்க பூண்டு வரும் ஜென்ம முதல் ஆதி அந்தமாக புகழ்ந்திடும் சன்னியாசி என போற்றிட வீற்றிருப்பான். எப்படிப்பா அது போது பாருங்கள், சன்னியாசி யோக பாவப்படலாம். சரியா, பரவாயில்லையே நீயும் படிச்சிருக்கிறியாட்டிருக்கு அப்படின்ற மாதிரியே இருக்குல்ல. ஐயா 7ஆம் இடத்தை பற்றி சொல்லல கூட ஒரு விஷயம் சொன்னாங்க. ஒவ்வொருத்தருக்கு 7ஆம் இடம் அமைவதுங்கிறது அவங்களுடைய விதின்னு சொல்லுவாங்க இல்லையா. எது அதாவது மனைவி அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்த வரம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த வகையில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஜோசியம் தெரிஞ்சவங்களுக்கு அது நல்லாவே புரியும். 8ஆம் இடம் ஜாதகத்தில் எதை குறிக்கும் சார்? ஆயுள், அவமானம், கடன், ஆக்சிடெண்ட்டு, விபத்து, பிரச்சனைகள், கோர்ட்டு, கேஸு, வழக்கு. நான் கரெக்டாக சொல்கிறேன்னா சரி. அது 6ஆம் இடம் எதை குறிக்குது? இது என்ன கேள்வி? ருண ரோக சத்துருஸ்தானம், எதிரிகள் ஸ்தானம், பிரச்சனை, பஞ்சாயத்து. ரைட்டா? இது ரெண்டுக்கு நடுவில் தான் 7ஆம் இடம் இருக்குது. இது நான் வைக்கல, அது அங்கேயே தான் இருக்குது. 7ஆம் இடம்தான் மாரகமும் வருது. ஆக நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்கள், பீஸ் கேரியரை எங்கே கொண்டு போய் வச்சுருக்கேன் தெரியுதா? பார்த்து சூதானமாக பிடுங்கணும், இல்லாட்டி மாட்டிக்கிடுவோம் சார். ஆனால் லக்னத்துக்கு பாருங்கள், 12ஆம் இடம் மோட்சஸ்தானம், 12ஆம் இடம் கடைசி பிறப்பு ஸ்தானம், 2ஆம் இடம் தனஸ்தானம், பொருளாதாரத்தை குறுக்கிற இடம், இதெல்லாம் நல்லா இருக்குது. ஆனால் 8ஆம் இடமும் 6ஆம் இடத்துக்கு நடுவில் கொண்டு போய் வச்சுருக்கேன் பார்த்தீங்களா? ஸோ கம்பி மேலே ஓட்டுற மாதிரி குடும்பம் ஓட்டணும் வீட்டுக்கார மாட்டேன். ரைட்டா? அதுலேயும் ஜோசியம் படிக்கிறதுக்கு வருங்க, அது இன்னும் சிக்கல். நீங்கள் ஜோசியம் படிக்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னா அந்த அம்மாவுக்கு தெரிஞ்சுட்டீங்களேன், ஃபஸ்ட்டு என்ன சொல்லுவாங்க தெரியுமா? எல்லாம் பிடுங்கிட்டான், அந்த ஆள் பூரத்தையும் பிடுங்கிட்டான், இது ஒன்று தான் ஏன் பாக்கி இருந்துச்சு, அதையும் பிடுங்கி கீழே ஓட்டுத்தே இப்போ அடுத்த வேலை பார்க்க போகிறேன். அப்படி தான் ஆரம்பிப்பாங்க சார். உங்களை டிஸ்கரேஜ் பண்ணுவாங்க சார், யாரும் என்கரேஜ் பண்ண மாட்டாங்க. முதல்ல என்கரேஜ் பண்ணுறதே வீட்டுக்காரமாக தான் பண்ணணும். ஆனால் அவங்க பண்ண மாட்டாங்க. என்ன காரணம்? அந்த காலத்திலேயே எங்கள் அப்பையும் கேட்கல, நல்ல சோசியர்கிட்ட பாடுறான்னு பொருத்தம் பார்த்து கொண்டு வந்து என்னை இங்கே தள்ளி விட்டு போயிட்டான் அப்படின்ற மாதிரி இருப்பாங்க. மேரேஜ் மேட் இன் ஹெவன் அப்படிம்பாங்க. நீங்கள் பொருத்தம் பார்க்குறப்ப உங்களுக்கு ஒரு பயம் இருக்கும் சார். என்ன பயம் தெரியுமா? ஒருவேளை நம்ம தப்பாக சொல்லிட்டா, இவங்க 2 பேரும் குடும்பம் பிரச்சனை ஆகிட்டா, நாளைக்கு அந்த பாவம் நமக்கு வந்துட்டா, அந்த பொன் பாவம் பொல்லாதது, ஆண் பாவம் அசிங்கமானது, இப்படி நிறையா யோசித்து நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் பர்ஃபெக்ஷன் கொண்டு வர ட்ரை பண்ணுவோம். நீங்கள் அப்படிலாம் ஒன்றும் ட்ரை பண்ணவே வேண்டியதில்லை. உங்களுக்கு என்ன தெரியுமோ அதை பழிச்சுன்னு சொன்னால் போதும். என்ன காரணம் தெரியுமா? அவங்க 2 பேர்த்துக்கும் கல்யாணம் நடக்கணும்னு இருந்ததுன்னா நீங்கள் வேண்டான்னு சொன்னாலும் நடக்கும், நடக்கக்கூடாதுன்னு இருந்ததுன்னா நீங்கள் சரின்னு சொன்னாலும் நடக்காது. சரியா? அப்போது இந்த வில்லையும் காண்டியவத்தையும் தூக்கி போட்டு பார்த்திவன் நின்னான் பார்த்தீங்களா? அது மாதிரி நம்ம வாட்டுக்கு நின்றுக்கலாம். எனக்கு ஒன்றும் தெரியாதுப்பா, நீ சொல்கிற நான் சொல்கிறேன். ஏன்னா பகவான் என்ன சொல்லியிருக்காருன்னா, எல்லாம் தெரிஞ்சவனுக்கு அவன் பொறுப்பு. உனக்கு திதி சூன்யம் தெரியுமா, முடக்கு ராசி தெரியுமா, சந்திராஷ்டமம் தெரியுமா, அஷ்டமாதிபதி தெரியுமா, அது தெரியுமா, இது தெரியுமா, எல்லாம் பார்த்து நீயே பண்ணிக்க நல்லபடியா. என்னமும் தெரியலையா, என்னைய நம்புடா, சிவா ராமா கிருஷ்ணான்னு நீ என்னைய கும்பிட்டு ஒரு காரியம் செய்டா, ஜெயிக்கும்டான்றான்ல சார். கீதை அத்தானே சார் சொல்லுது, சொன்னத்தையும் திருப்பி சொல்லிக்கிறீங்க. அப்போது அந்த ஒரு யோகம் அப்படிங்கிறது நம்ம இதை புரிஞ்சுக்கிட்டால் போதும். நம்ம என்னத்தையோ படைக்கிறோம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு. ஏன்னா ஜோசியர்னா சாமிக்கு அடுத்தபடி தெரியுமா? சாமி பேசாது. சாமி மட்டும் பேச ஆரம்பிச்சிச்சு 24 மணி நேரமும் சாமியை பிஸி ஆக்கிடுவாங்க. சரியா? அவர் ரெஸ்ட்டே எடுக்க முடியாது. இப்போயே பெருமாள் வாரத்தில் ஒரு நாள் தான் குளிக்கிறார் எங்கள் திருப்பதியில். அப்போ இன்னும் அவர் பேச மட்டும் ஆரம்பிச்சிருந்தாருன்னு வச்சுங்க, இன்னும் சிக்கலாகி போயிடும். அப்போ அது மாதிரியான ஒரு இடத்துல நம்ம என்ன சொல்லுவாங்க, ஜோசியர் கடவுளுக்கு அடுத்தபடி அவங்க பேசுகிறாங்க அப்படின்னு சொன்னாங்க. இதுவும் நல்ல ஐடியா தான். ஆனால் நம்ம பேசுகிறோங்கிறனால நம்ம கடவுள் கிடையாது. ஆனால் நம்ம அப்படி நினச்சிக்கிறோம், நம்மளையே பெருசாக நினச்சிக்கிறோங்கிற மாதிரியான ஒரே ஒரு பஞ்சாயத்து தான். அதனால் இந்த உயர்வு நவிர்ச்சி அணி அப்படின்னு சொல்லுவாங்க, தமிழில் ஒன்று இருக்கும். அது மாதிரி நம்ம நம்மளையே பெருசாக நினச்சிக்கிறதுங்கிறது ரொம்ப தப்பு அப்படின்ற மாதிரியான அது வரக்கூடாது சார் நமக்கு. அதை ஒன்று புரிஞ்சுக்கோங்க. அடுத்தபடியாக காதல் திருமணம் அப்படிங்கிறது யாருக்கு வரும், எப்படியா தெரிஞ்சுக்கிறது நம்ம அப்படின்னம்னாக்க, இதில் சொல்லுவாங்க சுக்கிரன் அதாக இருக்கணும் இதாக இருக்கணும் எல்லாம் இருக்கட்டும் சார். ஒரே ஒரு பலன் எடுக்கிறதுக்கு 13 கிரகச்சரிக்கையை சொல்லலாம், இன்னும் நிறையா சொல்லிக்கிட்டே போகலாம். அதே மாதிரி ஒரே கிரகச்சரிக்கையை வச்சு நிறையா பலன் சொல்லலாம். இப்போ நான் ஒரு எடுத்துக்காட்டுக்கு சொல்கிறேன். சனிக்கு அடுத்தது புதன் இருக்கார் சார், சனியோட புதன் இருக்கார், அல்லது சனிக்கு அடுத்த ராசியில் புதன் இருக்கார். எப்படி பலன் சொல்கிறது? இல்லை, சனியோட சூரியனை வச்சுக்கிடுவோம், அதான் இன்னும் ஈஸியாக புரியும்.
ஏன்னா எனக்கும் ஈஸியாக இருக்கும். சனிக்கு அடுத்த ராசியில் சூரியன் அல்லது சனியோட சூரியன் இருக்கார். இப்போ பலன் சொல்லுங்கன்னா என்ன சார் சொல்லணும்? சூரியன் சனின்னு சேர்ந்தால் இது என்ன கேள்வி? அப்பனுக்கும் பிள்ளைக்கும் ஒத்துக்கிறாது, 2 பேரும் அடிச்சுட்டு கிடப்பாங்க, ரோட்டில் உருளுவாங்க அப்படின்னம்னாக்கா அதெல்லாம் இல்லை, நல்லாத்தான் இருப்பாங்க, சந்தோஷமாகவும் இருப்பாங்க. ஒரு சிலர் கோர்ட்டுக்கும் போயிடுவான். இப்போ கேள்வி என்னென்னா, சனி செவ்வாய் சேர்ந்துருக்கிறது ஒருத்தன் நல்லா இருக்கிறான், ஒருத்தன் வந்து ரோட்டில் உருண்டுக்கிட்டு இருக்கான், ஒருத்தன் கோர்ட்டில் போய் மல்லு கட்டுறான், இன்னொருத்தன் அவங்க அப்பனை இங்கேயே விட்டுட்டு அமெரிக்காவில் போய் செட்டில் ஆயிடுறேன், செத்து அந்தாலும் இதுன்னு சுண்ணாமானதுக்கப்புறம் வர்றாங்க இல்லையா? இது எல்லாத்துலேயுமே சனி சூரியன் சேர்க்கை இருக்கும். பட் ஏன் இவங்களுக்கு ஒருத்தனுக்கு இப்போ இருக்குது, இன்னொருத்தனுக்கு அப்போ இருக்குது, இன்னொருத்தனுக்கு அப்போ இருக்குது? நம்ம சிம்பிளாக சொல்லிடுவோம், சூரியனும் சனி சேர்ந்தால் அப்பனுக்கும் பிள்ளைக்கும் ஒத்து வராது அப்படின்னு சொல்கிறோம். ஆனால் இந்த மெட்ரிக்ஸ் எப்படி எடுத்துக்கிறது, எதை வச்சு எடுத்துக்கிறது அப்படின்னா, எனக்கு தெரிஞ்ச சொல்கிறேன், சூரியனும் சனியும் சேர்ந்துருக்கிறது மகரத்துலேயோ கும்பத்துலேயோ சிம்மத்துலேயோ மேஷத்துலேயோ சேர்ந்துருந்துச்சுன்னா அப்பனும் பிள்ளையும் ஒத்து போயிடுவாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரியா? சனி வந்து சனி சூரியன் சேர்க்கை மகரத்தில் கும்பத்தில் துலாத்தில் இருந்ததுன்னா பையன் சொல்கிறத அப்பையும் கேட்பார், தட்டமாட்டார். சிம்மத்துலேயும் மேஷத்துலேயும் இருந்துச்சுன்னா இதே காம்பினேஷன், அப்பையும் சொல்கிறத பையன் தட்ட மாட்டான், அது வாட்டுக்கு ஓடும். சரிங்களா? சரி, இப்போ தான் பஞ்சாயத்துக்கு போகிறோம். அதாவது இதெல்லாம் நல்லா இருக்கிறதுக்கு. இப்போ சூரியனும் சனியும் சேர்ந்துருக்காரு, கட்டிட்டு உருள்றாங்களேடா, இதுக்கு என்னையா செய்கிறது அப்படின்னா, இப்போ சூரியனும் சனியும் சேர்ந்து கடகராசியில் அல்லது மீன ராசியில் இருக்காருன்னு வச்சுக்கோங்க, இப்போ மீன வேணாம் கடகத்தில் இருக்காருன்னு வச்சுங்க, சந்திரன் நீசமாயிட்டார். அப்போ என்ன ஆகும்? இந்த கிரக சேர்க்கை உட்காந்துருக்க ஸ்தானத்துக்கு ஸ்தான பலம் இல்லை, அடியாகுது. அப்போ என்ன ஆகும்னா, இவங்க ஒருத்தர் புரிஞ்சுக்காமல் பிரச்சனைகளை கிளப்புவாங்க. அவரோட 6ஆம் இடத்ததிபதி கனெக்ட் ஆகிறார் அல்லது 8ஆம் இடத்ததிபதி கனெக்ட் ஆகிறார். 6க்கு அதிபதி கனெக்ட் ஆனால் சண்டை ஹெவியாக போடுவாங்க, 8க்கு அதிபதி கனெக்ட் ஆனால் அவமானம் வரும். அப்போது அந்த சூரியன் சனி நின்ன ஸ்தானாதிபதி லக்னத்துக்கு 12க்கு போயிடுது. இந்த ஜாதகன் வந்து தகப்பனை விட்டுட்டு தூரமாக போயிடுவான், வெளியில் போயிடுவான். சார் ஒரே ஒரு கிரக சேர்க்கை, இன்னும் இதை விடலை, அப்படியே கெட்டியாக பிடிச்சிக்கிறங்க. இப்போ சூரியனோட சனி சேர்ந்துருக்கா. சூரியன்னா யார் சார்? தகப்பனார் இல்லையா? சனின்னா என்ன? தொழில். இப்போது தகப்பனார் வந்து தன்னுடைய தொழிலில் கஷ்டப்பட்டு முன்னேறி இருப்பார். எது? இப்போ சூரியன் ஸ்ட்ராங்காக இருக்கார் அல்லது சனி ஸ்ட்ராங்காக இருக்கார் அல்லது இந்த சூரியன் சனியை குரு பார்க்குறார் அல்லது சூரியன் சனி சேர்ந்திருக்க நின்ன ஸ்தானாதிபதி ஆட்சியாக இருக்கார் அல்லது ஆட்சி உச்சம் பெற்ற கிரகம் பார்க்குது. இப்படி ஏதாவது ஒரு விதத்தில் இருந்துச்சுன்னா அந்த தகப்பன் கஷ்டப்பட்டு வாழ்க்கையில் முன்னுக்கு வருவார். சொந்த தொழில் பண்ணியோ அல்லது வேலை பார்த்தோ அல்லது ஒரு ஆஃபீஸில் இருந்தோ பெரிய அளவில் சிரமப்பட்டு இளமையில் வறுமையில் கஷ்டப்பட்டு முன்னுக்கு வந்துடுவார் தொழிலில். எது? சனி சூரியன். அப்போது பொருளாதாரத்தில் முன்னுக்கு வந்துடுவார், சொத்து சுகம் சேர்த்து வச்சுருப்பார். இந்த பையனுக்கு வந்து நல்ல பொருளாதாரத்தை உருவாக்கி கொடுத்துருவார். இது வந்து சனி சூரியன் சேர்க்கையை பொறுத்த வரைக்கும் அப்பாவுக்கு. இப்போ இதே சேர்க்கையை எடுத்துக்கங்க, சனி சூரியன் தான் சேர்ந்துருக்குது. ஜாதகனுக்கு என்ன சொல்லணும்? சூரியன்னா புகழ், சனின்னா தொழில். அப்போது தொழிலால் அவன் புகழடைவான். புரியுதா உங்களுக்கு? ஒரே கிரக சேர்க்கை தான், தொழிலால் புகழடைவான். சரி, எப்படிப்பா புகழடைவான் அப்படின்னா அரசாங்கத்தால் பாராட்டப்படுவான். இது வந்து செவ்வாய் வீட்லேயோ சூரியன் வீட்லேயோ உட்காந்துருந்துச்சுன்னா அரசாங்கத்தால் பாராட்டப்படுவான். இப்போ குரு வீட்டில் உட்காந்துருக்கு, 4 பேர் கையெடுத்து கும்பிட்ற அளவுக்கு அவனுடைய நிலை இருக்கும். தான தர்மங்கள் நிறையா செய்வான், தன்னுடைய தொழில் மூலமாக வந்ததில் அதில் புகழ் கிடைக்கும் அவனுக்கு. சரியா? இப்போது நான் பாவத்தை தொடவே இல்லை, அது பாவம் ஒரு ஓரமாக இருக்கட்டும். சரியா? பாவ சக்கரத்துக்கு நம்ம போகவே வேணாம். அல்லது அதே மாதிரி 4ஆம் இடம் 3ஆம் இடம் 7ஆம் இடம் அதுக்கும் போகல, நான் கிரக சேர்க்கையை மட்டும்தான் எடுத்திருக்கேன், அதுக்கு தான் பலன் சொல்கிறேன். அப்போ அதுக்கே இவ்வளவு சொல்ல முடியும்னா, வெறுங்கையிலேயே முளம் போட முடியும்னா இன்னும் என்னத்தையாவது கொடுத்தாங்கன்னா எத்தனை முளம் போடுறது? ரைட்டா? அப்போ அந்த ஜாதகத்தை கையில் எடுத்ததும் இப்போ கேட்குறப்ப பாருங்கள் பென்டாஸ்டிக்காக இருக்கேன். சே எம்பிட்டி ஈஸியாக அவ்வளோதான் நான் ஜோசியா அப்படின்ற மாதிரியே இருக்கேன். ஒரு ஜாதகத்தை எடுத்து விரித்து பாருங்கள், அப்படியே வந்து உலக வரைபடத்தை பார்த்த மாதிரியே இருக்கும். இதில் எங்கே இருந்து ஆரம்பிக்கிறதுன்னு தெரியலையே அப்படின்ற மாதிரியே இருக்கும். காரணம் என்ன? நமக்கு வந்து அந்த ஸ்டார்டிங் பாயிண்டில் ட்ரபிள் வரும். அதனால் வண்டியை ஸ்டார்ட் பண்ணி இன்ஜின் சூடாயிருச்சுன்னு வைங்களேன், ஒரு 4 கேள்விக்கு அவங்க ஆமான்னு சொல்லிட்டாங்கன்னு வைங்களேன், சல்லுன்னு போய்கிட்டு இருப்போம். ஏன்னா ஆரம்பிக்கலாம் நமக்கு என்ன பஞ்சாயத்து இருக்கும்னா, ஒருவேளை நம்ம என்னத்தையாவது சொல்லி அவன் இல்லைன்ட்டான்னா இல்லைன்ட்டாங்கன்னா என்ன செய்கிறது அப்படின்ற மாதிரியான பயம் இருக்கும் இல்லை? அதே மாதிரி இன்னொரு விஷயம் இருக்குது சார், நான் பல இடங்களில் சொல்லியிருக்கேன். எனக்கு வந்து அவரை தெரியும், எனக்கு இவரை தெரியும், அவ்வளோ விஐபியை தெரியும், அவ்வளோ பெரிய ஆளை தெரியும், இவ்வளோ பெரிய ஆளை தெரியும். நான் வந்து நல்லா கவனிச்சு பாருங்கள், கிட்டத்தட்ட 10 வருஷத்துக்கு மேலே ஃபேஸ்புக் இருக்குது, 15 வருஷத்துக்கு மேலே யூடியூப்பில் இருக்குது. நான் ஒரு ஃபோட்டோவாவது ஒரு பிரபலத்தோடு போட்டிருக்கேனான்னு பாருங்கள், போட்டிருக்க மாட்டேன். ஏன் சார்? எனக்கு ஒரு பிரபலம் கூடவா தெரியாது.
தெரிஞ்சிருக்கலாம்ல. ஆனால் நான் யாரோடையும் போட்டது கிடையாது. அது மாரி ஃபோட்டோ போட்டால் என்ன போடுவோம், நம்ம செட்டு இருப்பாங்க இல்லையா, நம்ம டீம் இருப்பாங்க இல்லையா, நம்மளோட வழக்கடிக்கிறவன் மல்லு கட்டுறவன்லாம் இருப்பான்ல, அந்த குரூப்போட சேர்த்து தான் ஃபோட்டோவெல்லாம் போட்டுக்கிட்டே இருப்பேன். பார்த்தீங்கன்னா தெரியும் பதிவுகள்லாம். எதுக்காக சொல்ல வரேன்னா, இந்த இதில் எங்கள் எம்எல்ஏ என்னைய கேட்காம எதுவும் பண்ண மாட்டார் அப்படின்னு நம்ம அவர் ஜாதகத்தை ஒரு தடவை பார்த்துருப்போம். நம்ம அப்படி நினச்சிக்கிருப்போம். அந்த எம்எல்ஏ நம்மளை மாதிரி 40 பேர்த்திட்ட பார்த்துருப்பார். அந்த 40ல் நம்மளும் ஒன்று. சரியா? ஆனால் நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கிறது, நம்மைத்தான் பார்க்கிறானோ என்று அவள் பார்க்க, நம்மையும் பார்க்கிறானே என்று அவன் பார்க்க, பாவை அவளுக்கோ அதுனா பாவம் அவனுக்கோ அதுவே காதல், அவளுக்கோ பார்வை வெறும் மோதல் அப்படின்னு வாங்க புது கவிதையில் எழுதுறது. அதுமாதிரி இப்போ நம்மளை பெருசாக நினச்சிக்கிறதுங்கிறது உயர்வு நவிர்ச்சி அணி அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி வர்றதுக்கான உயர்வு நவிர்ச்சி அணி. இப்போ நான் மைக்கை பிடிக்கிறப்ப குரு நாராஜன்ட்ட ஒரு விஷயம் சொல்லலை, எப்போ முடிக்கிறதுன்னு சொல்ல. இது என்ன பிரச்சனைனா, இந்த மைக்கில் பேசுகிறதுல இந்த 4 நாள் சைக்கிள் இறங்காமல் ஓட்டுவார் அப்படின்னு வாங்கல, அது மாதிரி நீங்கள் இதில் ஏற்றி மட்டும் விட்ருங்க. நீங்கள் ஆரம்பத்தில் பேசுகிறதுக்கு தான் சார் கூச்சமாக இருக்கேன், பயப்படுவீங்க. அப்புறம் பேச ஆரம்பிச்சிட்டிங்கன்னு வச்சுங்களேன், சைக்கிளில் ஏறிடுவேன். ஐம்பாட்டுக்கு நான் என்னடா 3 நாளாக சுற்றிக்கிட்டே இருக்கேன், அது வேறு ஒன்றும் இல்லை, இன்றைக்கி இறங்க தெரியாது அவருக்கு. அப்படின்ன மாதிரி எப்போ நிறுத்தணும்னு தெரியணும், அது தெரியல எனக்கு. அவர் ஒன்றும் சொல்லலை. இல்லை கேது இருக்கா, சரி நீ ஒன்றும் தொழிலில் உருப்பிட மாட்டேன் அப்படின்னாக்கா, ஆமாங்க இப்போ தாங்க ஒரு இண்டஸ்ட்ரி கட்டி ஓப்பன் பண்ணியிருக்கேன், நல்லா தாங்க போய்கிட்டு இருக்குது, 50 பேர் வேலை ஆக்குறேன் அப்படிமா. வாய்ப்பு இல்லையே, நீ கெட்டுல போகணும். வாய்ப்பு இல்லையா ராஜா, நீ கெட்டுலடா போகணும் அப்படின்னாக்க, கேது 10ஆம் இடத்துல இருந்தால் கேதை போல் கெடுப்பான் இல்லைன்றான். சரிங்களா? 10ல் ஒரு பாம்பாவது பாவியாவது இருந்தால் யோகம்ன்றான். இப்போ நீங்கள் எதை எடுத்துக்கிறீங்க? அதாவது 10ல் கேது வந்து நிற்கிறாரியா, கேது திசை நடக்குது இல்லையா? அப்போ இது நல்லா இருக்கும்னு சொல்கிறதா, இல்லை நல்லா இல்லாமல் போயிடும்னு ஏன்னா நல்லா இல்லாமல் போயிடும்னா பாதாளத்துக்கு போயிடுவான், நல்லா இருக்கும்னா உச்சத்தில் போயிடும். ஏன்னா கேது தூக்குச்சுன்னா பயங்கரமாக தூக்கிறான். ஏன்னா கேது குரு சேர்ந்தா கோடீஸ்வர யோகம்ன்றான்ல. அப்போது இது கோடீஸ்வரனா அல்லது தெருக்கோடியில் ஈஸ்வரனா உட்காந்துருப்பானா அப்படின்றது எப்படி எடுத்துக்கிறது அப்படின்னா, பாருங்கள், கேது 10ஆம் இடத்துலன்னு கேதுவுக்கு வீடு கொடுத்தவன் ஆட்சியாவோ உச்சமாவோ ஆயிட்டான், கேதுவுக்கு நட்சத்திர சாரம் கொடுத்தேன் ஆட்சியாவோ உச்சமாவோ ஆகிட்டா, அந்த கேது யோக கேது எங்கே இருந்தாலும். சரியா? அதே மாதிரி இன்னொன்று எடுத்துக்கங்க, சுக்கிரன் செவ்வாய் சேர்ந்துருக்குது. இந்த காம்பினேஷனை பார்த்ததுமே நம்ம ஆளுக சொல்லுவாங்க, அதாவது ஒழுக்கத்தில் பாதிக்கும் சுக்கிரன் செவ்வாய் சேர்ந்தா அப்படின்னு. ஆனால் நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்கள், சுக்கிரன் மனைவியை குறிக்கக்கூடிய கிரகம், செவ்வாய் இது கணவனை குறிக்கக்கூடிய கிரகம். ரெண்டும் ஒன்று சேர்ந்துருந்தால் புருஷன் முண்டாட்டி ஒத்துமையெல்லாம் இருக்கணும், அதுக்கு எதுக்கு சண்டை விட்றாங்க? யோசிக்க வேண்டிய பாயிண்ட் தானே. அப்போ செவ்வாய் சுக்கிரன் சேர்ந்துருந்தால் அவங்களுக்கு வர்ற மனைவி, இப்போ ஆணுடைய ஜாதகத்தில் சேர்ந்துருந்தால் அவங்களுக்கு வர்ற மனைவி ரொம்ப அழகாக இருப்பாங்க சார். இப்போ புரியுதா ஏன் உங்கள் ஜாதகத்துலலாம் செவ்வாய் சுக்கிரன் சேரலன்னு? அதாவது சுக்கிரன் செவ்வாய் சேர்ந்துருந்தா நிஜமா சார் மனைவி ரொம்ப அழகாக இருப்பாங்க, அதே மாதிரி கணவர் ரொம்ப அழகாக இருப்பாங்க. அழகாக இருந்தால் அறிவாக இருக்கணும்னு ஒன்றும் அவசியம் இல்லைல்ல. அதனால் அறிவாக இருப்பாங்கலாம் எடுத்துக்க முடியாது, அழகாக இருப்பாங்க. அந்த மெட்டோட நிறுத்திக்கணும். கூழுக்கும் ஆசை மீசைக்கும் ஆசைன்னா எப்படிப்பா? அதே மாதிரி இன்னொரு பாயிண்ட் எடுத்துக்கிறோம். இந்த சுக்கிரன் செவ்வாய் சேர்ந்துருக்குல்ல சார், இது கண்டிப்பாக தாரதோஷத்தையும் கொடுக்கும். எங்கே கொடுக்கும் அப்படின்னா, லக்னத்துக்கு 7வது வீட்டில் சுக்கிரன் செவ்வாய் இருக்கணும், அப்போ தான் கொடுக்கும். சீர்மிகு 7ஆம் வீட்டில் செவ்வாயும் வெள்ளி சேரின் கார்மிகும் உள்ளத்தோடைய மனைவி மறிய மாற்றால் சார்புடையோனாய் தீய சகதியில் உழன்று இந்த பார்தனில் செல்வம் உள்ள பரத்தையராக போமே, ஒழுக்கம் இல்லாமல் போயிடுவான் அப்படின்னு சொல்லி சொல்கிறான். அப்போ 7ல் செவ்வாய் சுக்கிரன் இருந்தால் ஒழுக்கம் கெட்டு போயிடும் இல்லையா? அப்படிலாம் கிடையாது. 7ல் செவ்வாய் சுக்கிரன் இருந்தாலும் நல்லா இருப்பேன், கற்போடு இருப்பேன். அப்புறம் இப்போத்தையும் சொன்ன நீயே அப்படின்னாக்க, அங்கே வர அவருக்கு 7ல் செவ்வாய் சுக்கிரன் நாடு இருக்கு. அப்பா வயிற்றில் பாலை வாத்தடா கொய்யாலன்னா சார், நீங்கள் என்ன கிரக சேர்க்கை சொல்லுங்கள், 2 பக்கம் பலன் இருக்குது சார். இப்போ நான் சொல்கிறேன் சார், 7ல் செவ்வாய் சுக்கிரன் இருக்குது சார். இந்த செவ்வாய் சுக்கிரன் 7ல் இருந்தால் 2 ஒண்டாட்டி கட்டுவார், இல்லாட்டி ஒரு 2-3 ஒண்டாட்டி கட்டுவார், அவ்வளோதான் மேட்ரு. சரியா? ஆமாம். இப்போ என்ன பிரச்சனைன்னா, இந்த 2 சம்சாரம் இருக்குது அல்லது 2-3 சம்சாரம் வர்றதுங்கிறது வரவே வராமல் ஏகபத்தினி விரதனாக இருக்கிறவனும் உண்டு. சரியா? உன் கைவண்ணம் அங்கு கண்டேன், கால் வண்ணம் இங்கு கண்டேன், மை வண்ணத்து அரைக்கு ஓரில் மழை வண்ணத்து அண்ணலே அப்படின்ன மாதிரி அந்த பாட்டில் சொன்ன மாதிரி 8 வண்ணம் வரும் சார் அதில். அதனால தான் என் குணத்தான் தாளை வணங்கா தலைன்னு வள்ளுவர் எழுதுவார். சரி, இப்போது இப்படியே போனால் தமிழுக்குள்ளே போயிடுவோம், அதனால் இங்கிட்டு திருப்பிக்கிடுவோம் வண்டியை. இந்த 7ல் செவ்வாய் சுக்கிரன் நிற்கிறதுங்கிறது அது இருந்தாலும் அந்த பலன் இல்லாமல் ஏகபத்தினி விரதனாக இருப்பான். எப்படின்னா,
கல்யாணத்துக்கு முன்னாடி அந்த சுக்கிர தசை முடிஞ்சிருந்தால் அல்லது செவ்வாய் தசை முடிஞ்சிருந்தால் போதும். சரிங்களா? கல்யாணத்துக்கு அப்புறம் ஒரு 65 வயசு 70 வயசில் வருதுன்னு வைங்க, அப்பையும் பஞ்சாயத்து இல்லை. 70 வயசில் இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு இந்த ஆள் சொன்னார்னு வைங்க, அந்த அம்மா கையெடுத்து கும்பிடும், தயவு செய்து போ, நீ 2 கூட பண்ணிக்க, என்னை ஆளை விடு, போதுண்டா, என்னால் போராட முடியல உன்னோட அப்படின்ற மாதிரி சொல்லிடுவாங்க. ரைட்டா? 40 வயசுலேயே அந்த எண்ணத்துக்கு வந்துடுறாங்க, 60 வயசில் சொல்லவா வேணும். அதனால் செவ்வாய் சுக்கிரன் 7ல் இருந்தாலும் எந்த பஞ்சாயத்தும் இருக்காது, ஸ்மூத்தாக குடும்பம் ஓடும். இல்லைப்பா, செவ்வாய் சுக்கிரன் சேர்ந்துருக்கு 7ல், கல்யாணத்துக்கு ஆன உடனே திசை வருது, இப்போ சொல்லு அப்படின்னாக்க அப்போவும் அந்த பலன் நடக்காமல் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எப்படி? குரு பார்த்தா நடக்காது, குரு பார்த்ததுன்னா அது மென்மைப்படுத்திடும். சரி, குரு பார்க்கல, அப்போவும் நடக்காது, அவன் ஏகபத்தினி விரதனாக இருப்பான். இப்போ சொல்லுங்கள், நீ தான் திறமையான ஆளாச்சு, சொல்லு. சுக்கிரன் நீசமாக இருக்கணும், இல்லாட்டி செவ்வாய் நீசமாக இருக்கணும், இல்லாட்டி செவ்வாய் வக்கரமாக இருக்கணும், இல்லாட்டி சுக்கிரன் வக்கரமாக இருக்கணும். இப்படி ஏதாவது ஒன்று வக்கரமாக இருந்தால் அந்த பலன் எதிர்மறையாக நடக்க ஆரம்பிச்சிடும். இப்போ பாருங்கள், நம்ம ஜோசியத்தில் எழுதி வச்சுருப்போம், நம்ம சொல்லியிருப்பாங்க செவ்வாய் சுக்கிரன் 7ஆம் இடத்தில் இருந்தால் குடும்பம் உருப்படாதுன்னு எழுதிக்க அப்படின்னு இருப்பாங்க, நம்மளும் எழுதி வச்சுருப்போம். எந்த ஜாதகத்தில் கேட்டாலும் நல்லா தங்க இருக்கும், ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க அம்மாங்க. அப்போ அதுமாரி நீங்கள் சொல்லிக்கிட்டே இருந்தீங்கன்னு வைங்களேன், பாவம் என்னம்மா தம்பி படிக்குதாட்டிருக்குது, இன்னும் கொஞ்சம் முழுசாக படிக்கட்டும். எனக்கு ஃபேஸ்புக்கில் ஒருத்தர் போட்டிருந்தார் சார், இப்போ ஒரு 2-3 மாதத்துக்கு முன்னாடி, அதாவது நீ நன்றாக சோதிடத்தை படித்து விட்டு அப்புறம் ஜோசியத்தை பற்றி பேசுவோம் அப்படின்னு ஒரு இருந்தேன். கரெக்டுப்பா, நீ சொன்னது சரித்தாண்டா, நான் கொஞ்சோண்டு தாண்டா படிச்சிருக்கேன்னு தான் பதிலும் போட்டேன் நான். இல்லை, அதாவது என்னென்னா, இடிப்பாறை இல்லாத ஏமராமன்னன் கெடுப்பாறையிலானும் கெடும் சார். ஒரு பால் விளையாடணும்னா 2 பக்கம் கோல் போஸ்ட் இருக்கணும் சார், ஒருத்தர் இங்கிட்ட அடிக்கணும், ஒருத்தர் இங்கிட்ட, எல்லாம் சேர்ந்து ஒரே பக்கம் அடிச்சுட்டு போயிட்டானுங்கன்னா அது விளையாட்டா இல்லை, அது மாதிரி ஆயிடக்கூடாதுல்ல. அந்த மாதிரியான இந்த எதிர்ப்புங்கிறது நமக்கு எப்போவுமே வரும். நீங்கள் ஒரு விஷயத்தில் கண்ட்ரோல் பண்ண முடியுதான்னு பாருங்கள். எங்கேயாவது போய் ஒரு ஜோசியம் பார்த்துட்டு இருப்பாங்க, அங்கே போய் நீங்கள் உட்காருங்களேன், உட்காந்திங்கன்னா நம்மளை அறியாமல் நம்மளாக உளருவோம். நானாக பேச மாட்டேன், அது தானாக வந்துடும்னு வாங்கல, அது மாதிரி அதுவாகவே வந்துடும். எப்படி? குரு லக்னத்தில் இருக்கிறது சிறப்பு அப்படின்னு சொல்லி அவர் பேசிகிட்டு இருப்பார் ஜோசியர். உடனே அது தனிச்ச குருவாக இருந்தால் தப்பால வரும் அப்படின்னு நம்மளுக்கு வரும். சரிங்களா? அதை தான் நான் சொன்னேன், மாற்றான் தோட்டத்து மல்லிகை மணக்கும். அவங்க பேசுகிறப்ப விட்டுறணும் சார், அவங்க பேசட்டும், அதுக்கப்புறம் நம்ம நம்மளுடைய கருத்தையும் சொல்லலாம். சரியா? ஆனால் நம்மளால் பேசாமல் இருக்க முடியாதே, ஆடுன காலும் பாடுன வாங்கி நிற்காதே. இந்த ஐயா பேசிகிட்டு இருக்கலே குறுக்க பேசிகிட்டு இருந்தேன் பார்த்தீங்களா, நான் அந்த மாதிரி தான். அப்போ நமக்கு அந்த இது நிற்காதுங்கிறதுனால. சரி, ஆக மொத்தத்தில் ஜோதிடத்துக்குள்ளே உண்மையிலே நான் சொல்கிறேன், இன்றைக்கி சிவராசி மன நிறைவாக இருக்குது எனக்கு.